இன்னைக்கு செய்ய போறது என்னன்னா பச்சரிசி ரவை உப்புமா. அதுக்கு தேவையான பொருள் வந்து பச்சரிசி 1 டம்ளர், வெங்காயம் 3, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூனு, இஞ்சி 1 துண்டு, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான உப்பு எடுத்துக்கணும். கொஞ்சமா செய்யறதால நான் கொஞ்சமா எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி ஏற்றி பொருளுங்களை ஏற்றி செஞ்சு இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த பச்சரிசியை நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து அரிசியை வந்து முன்னாடியே கழுவி வெயிலில் நல்லா காய வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கணும். ரவை பதத்துக்கு அரைச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சிலாம் எடுத்தாச்சு. இப்போ உப்புமா செய்ய போகிறோம். வாங்க, பானல்ல வறுத்து பொன்னிறமா ஒரு ஸ்மெல் வரும். நம்ம என்ன எண்ணாலும் ஊற்றிக்கலாம். ரீஃபண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், இந்த எண்ணெய்னாலும் கொஞ்சம் சூடாகி இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றினதெல்லாம் தெரியாமல் அப்படியே அரிசி மாதிரி வரும். இருங்க, நான் வறுத்து காட்டுறேன். தனியாக உதிரி மாதிரி வரும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். ஸ்பீடில் வச்சா தீஞ்சு போயிடும். பாருங்க, பொன்னிறமாக வந்துருச்சு. உதிரி உதிரியாக தெரியுது. அடுத்து குக்கர் வச்சு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா பொன்னிறமாக வரலாம். இதை பாருங்க, பொன்னிறமாக வந்து இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி வரணும். ரவை உப்புமாக்கு என்னெல்லாம் போடுவீங்களோ அதெல்லாம் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றணும். நம்ம எதில் அரிசி எடுத்தோமோ அந்த அளவில் 2.5 டம்ளர் ஊற்றணும். 1 டம்ளர் எடுத்தேன், 2.5 டம்ளர் ஊற்றணும். கொதி வந்த உடனே அரைச்சி வச்சுக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமா போடணும். மொத்தமா போட்டோம்னா களி மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி கட்டி இல்லாம நல்லா கலக்கி விட்டுறணும். உப்பு அளவெல்லாம் பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடணும். விசில் வரட்டும். அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குதுன்றத இப்போ பாருங்க. உப்புமா நல்லா வெந்து மேலே வந்திருக்குது பாருங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்து பிரதித்யா கிச்சன்ல சந்திக்கிறேன்.